Hello students, I'm Jayalakshmi. This is the second video of chapter 1. Now I'm going to explain branches of accounting. The various branches of accounting are financial accounting, cost accounting, management accounting, social responsibility accounting, human resources accounting. First one, financial accounting. It involves recording of financial transactions and events. இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அது இதுலேயே தெரியுது உங்களுக்கு, ஃபினான்ஷியல் அப்படின்ற பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெறும் ஃபினான்ஷியலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அக்கௌண்டிங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் அக்கௌண்டிங் இட் இன்வால்வ்ஸ் த கலெக்ஷன், ரெக்கார்டிங், கிளாசிஃபிகேஷன் அண்ட் appropriate allocation of expenditure for the determination of the cost of products or services and for the presentation of data for the purpose of cost control and managerial decision making. இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு பொருளை உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரதில் இருந்து அதை சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, அந்த பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ விலை வைக்கலாம் அப்படின்றத ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் காஸ்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் is concerned with presentation of accounting information in such a way as to assist management in decision making and in the day-to-day operations of an enterprise. ஒரு என்டர்பிரைஸோட டே-டு-டே ஆப்ரேஷன்ஸை நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவித்தாதான் டெய்லி இருக்கிற ப்ராசஸ், என்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லையும் சரி மற்ற எந்த டிரான்சாக்ஷன்லேயும் சரி என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கும்பொழுது தான் நம்மளோட கன்சர்னை நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியும். பிளானிங்க்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் சரி, காஸ்ட்டும் சரி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் சரி, எல்லாமே எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத வெளி உலகத்துக்கும் நம்ம தெரிவிக்கணும். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட கன்சர்ன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கா அப்படின்றத சொசைட்டியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பொறுத்தது தான் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங் இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஐடென்டிஃபிகேஷன், குவான்டிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஒரு என்டர்பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு மேனேஜர் செலக்ட் பண்ணுறதும் சரி, ஸ்டாஃப் செலெக்ஷனும் சரி, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் படி தான் செலக்ட் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுத்து ப்ராப்பராக அந்த நிறுவனத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறதுக்கு அவங்கள உருவாக்குவாங்க. இதுதான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங். பேசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். தேர் ஆர் 3 bases of accounting in common usage, namely cash basis, accrual or mercantile basis, mixed or hybrid basis. First, cash basis. கேஷ் பேசிஸ் அப்படின்றது கேஷ் சம்மந்தமான விஷயங்கள் மட்டுமே அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அக்யூரல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் அப்படின்றது ஒரு விஷயம் நடந்திருக்கோம், அதுக்கு நம்ம பே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு விஷயம் இனிமேல் தான் நடக்க போகும், அதுக்கு நம்ம ப்ரீபெய்டாக பே பண்ணியிருப்போம். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, அந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்றது இனிமேல் நம்ம கொடுக்க வேண்டிய சம்பளம். ஒரு ஸ்டாஃப் வந்து நமக்கு ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம இன்னும் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டோம், அந்த முடிஞ்ச மாதத்துக்கு நம்ம சம்பளம் கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ நம்மளோட கடன் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதெல்லாம் வந்து பதிவு பண்ணுறது தான் இந்த அக்யூரல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ். மிக்ஸ்ட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் அப்படின்றது இந்த கேஷ் பேசிஸ், அக்யூரல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் இருக்குது இல்லையா, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மிக்ஸ்ட் ஆர் hybrid basis. Uses of accounting. There are several persons who need the accounting information for various purposes. They can be classified into 2: internal users and external users. Internal users are owners, management, employees. External users are creditors and financial institutions, investors, customers,
tax authorities and regulatory bodies, government, researchers, general public. Uses of accounting information அப்படின்னா யாரெல்லாம் ஒரு கன்சர்னோட அக்கௌண்ட்ஸு யூஸ் பண்ணுறாங்களோ, யாருக்கெல்லாம் கன்சர்னோட அக்கௌண்ட்ஸ் தேவையோ அவங்க எல்லாருமே யூசர்ஸ் தான். இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்றவங்க அந்த கன்சர்னுக்குள்ளேயே இருக்கிறவங்க, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்றவங்க கன்சர்னுக்கு வெளியே இருக்கிறவங்க. ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ் இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கன்சர்னோட அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் யூசர்ஸும் கண்டிப்பாக ஒரு கன்சர்னோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கன்சர்ன் எந்த நிலைமையில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த கன்சர்ன் இன்னும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்: சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ், aid to decision making, satisfied legal requirements, information to interested groups, legal evidence, computation of tax, settlement during merge. இதை இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா கரெக்டான சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். சரியான ரெக்கார்டை கொடுக்கும்பொழுது மட்டும்தான் நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு கன்சர்ன் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும், இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ்க்கு அவங்களுக்கு நம்ம யூசர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த யூசர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும், லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த எவிடன்ஸ்க்காகவும், டேக்ஸ் பே பண்ணவும், ஒரு கம்பெனி நடந்துகிட்ருக்கும்போது இன்னொரு கம்பெனியையும் மர்ஜ் பண்ணி அந்த கம்பெனியை நடத்துறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ரோல் ஆஃப் an accountant. An accountant designs the accounting procedures for an enterprises. He plays several roles in an organization as follows: record keeper, provider of information to the management, protector of business assets, financial advisor, tax manager, public relation officer. ஒரு அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். கரெக்டான டிசிஷன்ஸையும் கரெக்டான அக்கௌண்டிங்கோட நிலைமையும் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும். அவங்களோட ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்களோட அசட்டை பாதுகாக்கிறவராக இருக்கணும். அவங்களுடைய நிதி நிலைமையை பற்றி அப்பப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றத சொல்லிக்கிட்டே இருக்கணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. டேக்ஸ் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு எந்த டேக்ஸ்லாம் நம்ம பே பண்ணணுமோ அந்த டேக்ஸ்லாம் கரெக்டாக பே பண்ணுறவராக இருக்கணும். யூசர்ஸ் இருக்காங்க, அவுட் சைடில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த கன்சர்னோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக சொல்கிறவராகவும் அவர் இருக்கணும். அதெல்லாம் விட முக்கியம், ஒரு அக்கௌண்டண்ட் நேர்மையானவராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த கன்சர்ன் கரெக்டான ஒரு வழியில் போக முடியும். பேசிஸ் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ். உங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் சப்ஜெக்டே உங்களுக்கு ரொம்ப புதுசு தான். இதில் ஒரு நியூ வேர்ட்ஸை தான் நீங்கள் இது வரைக்கும் படிக்க போகிறீங்க. இது வரைக்குமே நீங்கள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு காமனான ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. இதில் நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ், கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன், அக்கவுண்ட், கேபிட்டல், drawings, voucher, invoice, goods, purchases returns or return outwards, sales returns or return inwards, stock, income, expense, solvency, insolvency, asset, liability, debtor, creditor, depreciation, bad debt. First one, transaction அப்படின்றது கேஷ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே குறிக்கும். கேஷ் கொடுத்து எது வாங்கினாலும், எதையாவது விற்றுட்டு கேஷ் நமக்கு வந்தாலும் அது எல்லாமே டிரான்சாக்ஷன் தான். அதில் 2 டிரான்சாக்ஷன் இருக்குது, கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் அப்படின்றது காசு கொடுத்து காசை வாங்குறது, கிரெடிட் அப்படின்றது கடனுக்கு வாங்குறது. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டு, கணக்குகள் மெயின்டைன் பண்ணி வைக்கிறது. அடுத்து
கேபிட்டல் அப்படின்றது முதல். ஒரு ப்ரொப்ரைட்டர் ஃபஸ்ட்டு அந்த ஆர்கனைசேஷனுக்கு போடுற அமௌண்ட்டுக்கு பேர் தான் கேபிட்டல். ட்ராயிங்ஸ் அப்படின்னா எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அக்கௌண்ட்டில் ஆர்கனைசேஷனில் அந்த ஓனர் போட்டிருக்க அமௌண்ட்டில் இருந்து இவங்க தேவைக்கு எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் ட்ராயிங்ஸ். வவுச்சர் அப்படின்றது ஒரு எவிடன்ஸ், அதாவது ஒரு பில். நீங்கள் கடைக்கு போகும்போது வாங்குறீங்க இல்லையா, நிறைய பில், கேஷ் ரெசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், கேஷ் மெமோ, பேங்க் பேயிங் ஸ்லிப், அதெல்லாம் தான் வவுச்சர். இன்வாய்ஸ் அப்படின்றது ஒரு பொருளை விற்கும் பொழுது கொடுக்குற பில்லுக்கு பேர் தான் இன்வாய்ஸ். அதில் அதோட குவான்டிட்டி, ப்ரைஸ், வேல்யூ இதெல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் அப்படின்றது பிஸ்னஸில் டீலிங்கில் பண்ணுற திங்ஸ் ஆர் கமாடிட்டிஸ். ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருளை விற்கிறோம். இப்போ ஃபர்னிச்சர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் பேர் தான் கூட்ஸ். பர்ச்சேசஸ் அப்படின்றது கூட்ஸை வாங்கிறதுக்கு பேர் தான் பர்ச்சேசஸ். அதாவது ஒரு பொருளை விற்கிற நோக்கத்தோடு வாங்கிறதுக்கு பேர் தான் பர்ச்சேசஸ் ரிட்டன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம், விற்கிறதுக்காக நம்ம வாங்கி வச்சுருக்கோம். நம்ம அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு டேமேஜ், அந்த பொருளில் ஏதோ ஒரு டேமேஜோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அதை நம்ம திருப்பி கொடுத்துருவோம் வேண்டான்ட்டு. அது பேர் தான் பர்ச்சேஸ் ரிட்டன். சேல்ஸ், எந்த ஒரு பொருளையுமே நம்ம விற்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னால் நம்ம விற்ற பொருளில் ஏதாவது ஒரு டேமேஜ் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அவங்க திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸ்டாக் அப்படின்றது நம்ம வாங்கி வச்சுருக்க சரக்குகள், அந்த சரக்கு விற்று போன சரக்கோட மிச்சங்களை பேர் தான் ஸ்டாக். இன்கம், நமக்கு பிஸ்னஸ்குள்ளே வர வருமானம் எல்லாமே நமக்கு இன்கம் தான். ஒரு பொருளை விற்று அந்த காசு வரும், எதையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அப்போ இன்ட்ரெஸ்ட் வரும், கமிஷன் வரும், அது எல்லாமே இன்கம். எக்ஸ்பென்ஸ்ன்றது நம்ம பண்ணுற செலவுகள், அது எந்த செலவாகட்டும் இருக்கட்டும், ஆனால் நம்ம கன்சர்னில் பண்ணுற எல்லாமே காசு வெளியே போனாலே அது செலவுகள் தான். சால்வன்சி அப்படின்றது அதாவது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த கடனை தீர்க்கிற அளவுக்கு, அந்த கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது பேர் தான் பார்க்குறதுக்கு பேர் தான் சால்வன்சி. இன்சால்வன்சி அப்படின்னா லாஸ். ஒரு கன்சர்ன் நல்லா நடந்துகிட்ருக்க ஒரு கன்சர்ன் திடீர்னு லாஸ் ஆகிடுது, அதுக்கு பேர் தான் இன்சால்வன்சி. அசெட், நம்ம அந்த கன்சர்னுக்காக எந்த ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கினாலும் அது அந்த கன்சர்னோட அசெட். லயபிலிட்டி அப்படின்றது நம்ம இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அது பேர் தான் லயபிலிட்டி. நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே லயபிலிட்டியில் வந்துடும். டெட்டர் அப்படின்றவங்க நம்ம பொருளை விற்கிறோம் இல்லையா, பொருளை விற்கும் பொழுது காசு கொடுக்காம கிரெடிட் டிரான்சாக்ஷனில் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க தான் டெட்டர். கிரெடிட்டர்ன்றவங்க நாம் ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்பொழுது நம்ம காசு கொடுக்காம கடனில் வாங்கிட்டு வருவோம், நமக்கு கடன் கொடுக்குறவங்க பேர் தான் கிரெடிட்டர். டிப்ரிசியேஷன் அப்படின்றது தேய்மானம் அப்படின்வாங்க. நம்ம எந்த ஒரு பொருளுமே வீட்டில் கிரைண்டர், மிக்ஸி, இல்லை நம்ம போட்டிருக்க செயின் அப்படி எல்லாமே வாங்கிறதுல தேய்மானம் இருக்கும், அந்த பொருள் தேயும், அந்த பொருளோட மதிப்பு குறையும், அது பேர் தான் டிப்ரிசியேஷன். பேட் டெட் அப்படின்றது நமக்கு இனிமே வரவே வராது அப்படின்னு நினைக்கிற கடன். நம்ம கடனில் விற்றுருக்கோம் இல்லையா பொருட்கள், அந்த விற்கும் பொழுது அந்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் விட்டுருவாங்க நம்மளோட டெட்டர். அப்போ அந்த கொடுக்காத காசுக்கு பேர் தான் பேட் டெட். Students, so now we have completed chapter 1. Thank you.